Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw ஷாம்பு கவர் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். இதில இங்க வந்து inches ன்னு போட்டுக்கோங்க. மில்லிமீட்டர் இருக்குல அங்க inches ன்னு போட்டுட்டு மேலே width வந்துட்டு 3.5 height வந்துட்டு 3 கொடுத்துருவோம். என்டர்னு கொடுத்துருங்க வந்துருச்சா? இப்போ கிராஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. மேலே 2 கீழே 1 ன்னு வெச்சிட்டு இங்க வந்து கரெக்ட்டா இந்த பேப்பரை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணிப்போம். டிவைட் பண்ணியாச்சா? இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு மேலே வந்து அந்த பஞ்சிங்க்கு போயிடும். அதுக்கு இந்த அளவுக்கு இடம் விட்டுருவோம். இப்போ அதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கீழேயும் பஞ்சிங்க்கு போயிடும். பேப்பர் எடுத்துக்கோங்க. 2 போட்டுட்டு 1 போட்டுட்டு இங்கே கரெக்டாக லெவலாக இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பஞ்சிங்க்கு போயிடும். இப்போ இதுக்கும் நோ கலர் கொடுத்துருங்க. இப்போ இதை டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை அன்குரூப் கொடுத்துருங்க. அன்குரூப் கொடுத்துட்டு இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைடில் இருக்குல்ல அதுக்கு பஞ்சிங்க்கு, இது வந்து இந்த சைடுக்கு. இப்படி நம்ம மடக்கிறப்ப எல்லாம் அதாவது ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த பஞ்சிங் வந்து எல்லாமே கரெக்டாக. இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இது ஃபுல்லாத்துக்குமே ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இப்போ நான் இங்கே வந்து ஏற்கனவே வந்து எடுத்து வச்சுருக்கேன் வந்துட்டு இங்கே வைக்க போகிறோம். நம்ம கரெக்டாக இங்கே வைக்க போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு பென் டூல் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் லெவலாக நம்ம வரைஞ்சிப்போம். நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. நோ கலர் கொடுத்துக்கிட்டு இந்த கர்வ்னு இருக்குல்ல இங்கே வந்துட்டு இந்த கர்வ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நமக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம். நான் இந்த ஷேப்பில் வச்சுக்கிறேன். இப்போ இதை இப்போ இந்த பிக்சர் இருக்குல்ல இதை எஃபெக்டில் போயிட்டு பவர் போயிட்டு பிளேஸ் இன்சிடென்ட் கண்டெய்னர் கொடுத்துட்டு இதில் வச்சுருங்க. வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் கான்டெக்ட்னு போயிட்டு இதை அந்த பிக்சருக்கு ஏற்றது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபினிஷ் எடிட்டிங் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு அவுட்லைன் வந்து வேணாம். இப்போ இது வச்சாச்சா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிக்சர் இது எல்லாமே நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். இதை பார்த்திங்களா கத்தால இதெல்லாம் நான் வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணிப்போம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். அரேஞ்ச் ஆர்டர் டு ஃப்ரண்ட். வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். ஓகேவா? இதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பென் டூல் எடுத்துகிட்டு இங்கே நம்ம ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டுப்போம். இதை அப்படியே டிவைட் பண்ணுறது மாதிரி. போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு நான் ஒரு லைட் க்ரீன் கொடுத்துக்கிறேன். இங்கே இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்குல்ல அதை வச்சுட்டு டார்க் க்ரீன் வச்சுட்டு இந்த நடுவில் வந்துட்டு இந்த லைட் க்ரீன். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் கூடாது. ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை அரேஞ்ச் ஆர்டர் டு பேக். இந்த ஒயிட்டையும் அரேஞ்ச் ஆர்டர் டு பேக். இப்போ கொடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பச்சை கலர் போட்டிருக்கலாம் க்ரீன் கலர் இதை கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்துட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கெல்லாம் ஒரிஜினல் கலர் கொடுப்போம். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இதுக்கு பின்னாடி வச்சுருங்க. அரேஞ்ச் ஆர்டர் டு பேக். இது அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம கோல்டு கலர் கொடுக்கணும். அது ஒன்று கொடுத்துட்டு நம்ம பென்ட்ராப் வச்சு பண்ணிக்கலாம். இதை கடைசியாக பண்ணுவோம். இங்கே லைட்டாக நம்ம இது போட்டோம்ல இந்த பிக்சர் இதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணிடுவோம். இந்த கலர் கொடுத்தோம்ல இதுக்கும் எல்லோ கொடுங்க. இது கரெக்டாக நம்ம கோல்டு கொடுப்போம். அதையும் இந்த பிக்சருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இது பின்னாடி இப்படி வச்சுருங்க. கடைசியாக ஒரு இது வச்சு நம்ம கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். அடிக்கடிக்க கொடுக்கறத விட இதையும் அரேஞ்ச் ஆர்டர் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இது வந்துருச்சா? இதை லைட்டாக அந்த பிக்சருக்கு ஏற்றது மாதிரி வச்சுக்கோங்க. நேம் ரெடி பண்ணுவோம். நான் வந்து ஹேலோ பிஸ்கஸ்ன்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இது நான் எப்படி பண்ணேன்னா இங்கே நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த பிக்சர் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இந்த பிக்சர் இருக்குல்ல, இந்த பிக்சரை வந்து இந்த யூஎஸ்க்கு வைக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணால் இந்த பிக்சரை Ctrl D எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு தனியாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த பிக்சரை எஃபெக்ட் பவர் கிளிக் போயிட்டு பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர்னு கொடுத்துட்டு இந்த ஆலோவரால் வச்சுருக்கேன். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கான்டாக்ட்னு போயிருங்க. போயிட்டு இதை கரெக்டாக இந்த யூஎஸில் வைக்கிறேன். யூஎஸில் வச்சுட்டு ஃபினிஷ் எடிட்டிங் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரியே அந்த பிக்சருக்கு ஏற்றது மாதிரி வச்சுட்டு அரேஞ்ச் ஆர்டர் டு பேக்குன்னு கொடுத்துருவோம். இருக்குல்ல, அதுக்கு நல்ல டார்க் க்ரீன் கொடுத்துக்கிட்டேன் நான். கொடுத்துக்கிட்டு இதுக்கு அவுட்லைன் வந்துட்டு ஒயிட் கலர். இதில் போயிட்டு பிஹைண்ட் ஃபில்னு கொடுத்துருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரோக்கு பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே குரூப் கொடுத்துருங்க. இப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுப்போம். வச்சாச்சா? இதுக்கு வந்து பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி கொடுப்போம். பேக்ரவுண்ட் கொடுப்போம். இதுக்கு வந்து ஒரு கோல்டு கலரில் பேக்ரவுண்ட் கொடுப்போம். இப்போ இதுக்கு வந்து கோல்டு கலர் கொடுக்குறோம். இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த டார்க் மஞ்சள், இங்கேயும் அதே மாதிரியே டார்க் மஞ்சள் நடுவில் பண்ணிவிட்டு இந்த லைட் எல்லோ இருக்குல்ல, அந்த லைட் எல்லோவை கொடுத்துருவோம். இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நல்லா இந்த மஞ்சள் கொடுத்துருவோம். அதே மாதிரியே இங்கேயும் கிளிக் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். நமக்கு கொஞ்சம் பார்க்க கோல்டு போர்டு மாதிரி இருக்கும். கொடுத்தாச்சா? இதுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு நன்னு கொடுத்துட்டு அரேஞ்ச் ஆர்டர் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம 2 கொடுத்தோன்னு வந்தாச்சா? இப்போ வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங் அண்டு ஷைனின்னு கொடுத்துருக்கேன்னா அதையும் இந்த போர்டோடு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஷாம்புன்னு கொடுத்துருக்கேன்னா அந்த ஷாம்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு வித் ஆலோவேரா, இதை இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் போட்டுப்போம். இதையும் அரேஞ்ச் ஆர்டர் டு பேக். இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த பென்ட்ராப் எடுத்துக்கோங்க. இந்த பென்ட்ராப் எடுத்துகிட்டு வந்துட்டு இதே கோல்டு போர்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் போட்டுப்போம். இதை வந்து அரேஞ்ச் ஆர்டர் டு பேக்குன்னு கொடுத்துப்போம். இப்போ இதுவும் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ரேட்டு போட போகிறோம். இங்கே ரேட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இப்படி ரஃபாகவே வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி இந்த பென்ட்ராப் எடுத்துப்போம். பென்ட்ராப் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கோல்டு கலர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் பண்ணிடுவோம். இப்போ நான் இங்கே வந்து ₹2 கொடுத்துருக்கேன்னா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இப்போ இங்கே நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி போடுவோம். இதுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இதுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன், ஸ்ட்ரோக் நன். இப்போ இந்த டூல் இருக்குல்ல, ஷேப் டூல், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒன்றை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இப்படின்னு கொடுங்க. கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஒரு ரிப்பன் மாதிரி கலர் கொடுப்போம். இதுக்கு வந்துட்டு டார்க் ப்ரௌன், இதுக்கும் டார்க் ப்ரௌன். நடுவில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கலர் கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்துட்டு நியூன்னு வச்சுருவோம். நியூன்னு வச்சாச்சா? இப்போ வந்து இங்கே ரெஜிஸ்டர் மார்க்குன்னு கொடுப்பாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே லேபிளில் வச்சுருவோம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கத்தாலையும் ஐபிஸ்கஸையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு பிஎன்ஜி இமேஜஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோட்டோஷாப்பில். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு ரவுண்டு போடுவோம். ரவுண்ட் போட்டாச்சா? இப்போ இதில் வந்துட்டு நான் இங்கே ஒன்று டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வைப்போம். போயிட்டு ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத்துன்னு கொடுத்துட்டு இந்த சர்க்கிள் மேலே கிளிக் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம
இதில் போயிட்டு பிரேக் டெஸ்ட் அப்பார்ட்னு சொல்லிவிட்டு இந்த சர்க்கிளை மட்டும் டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி அந்த லெவலுக்கு ஏற்றது மாதிரி வச்சுப்போம். நான் இந்த ஐபிஸ்கஸையும் இந்த கத்தாலையும் நல்லா சின்னது பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு இதையும் அதேமாதிரி சின்னது. இப்போ ஃபார் ஸ்ட்ராங்குன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துக்கிட்டு அண்டு ஷைனிங் ஏன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு நான் ஒரு டார்க் க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த பென் ட்ராப் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கோல்டை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் நம்ம கலர் கொடுக்காம இருந்தோம்ல, இப்போ இந்த பக்கெட் எது வந்து இந்த எல்லோ இருக்குல்ல, அதில் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து இந்த போர்டு இருக்குல்ல, இந்த எல்லோலையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு இப்போ அது வந்து கோல்டு மாதிரி ஷேட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்துட்டு இது இருக்குல்ல, இதுக்கு அப்படியே கண்ட்ரோல் டி எடுங்க. கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு நோன் கொடுத்துட்டு இதுக்கு லைன் வந்துட்டு ஒரு ட்ராப் மாதிரி கொடுங்க, கட் பண்ணுறது மாதிரி கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வந்துட்டு ஒரு 1 கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு நான் இங்கே வந்து சிசர் வச்சுருக்கேன் வந்தீங்களா, அந்த சிசரை வந்துட்டு சின்னதை ரவுண்ட் பண்ணி சின்னதாக நம்ம அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். நம்ம இங்கே இப்படி வச்சுப்போம். அவ்வளோதான், நம்ம ஷாம்பு கவர் ஓகே ஆயிடுச்சு. இதில் நம்ம வேணும்னா ஷேடு வேணுனாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு இதில் போயிட்டு ட்ராப் ஷேடை கொடுத்துட்டு லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு லைட்டாக அந்த இது மட்டும் தெரிறது மாதிரி. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ட்ராப் ஷேடோ ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஏதாவது எழுதுறதுனா எழுதிப்பாங்க, அதில் வந்து எழுதுறதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் இதான் வந்து நம்ம பஞ்சிங் போகிறது போக இதான் நம்மளோட ஷாம்பு கவர்.